لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. இந்த அபுகமிலிருந்து கலிமாக பேச வைத்தவன் யாரும் இல்லை. قال الله تعالى وآتى المال على حبه ذوي القربى واليتامى والمساكين وابن السبيل. صدق الله العليم. نحمده ونصلي على رسوله الكريم. நண்பர்களே, இன்னைக்கு பெரும்பாலானோர் இங்க உட்கார்ந்து இருக்கோம். இவங்க எல்லார் வீட்லயுமே ஏதாவது ஒரு குடும்பத்து கூட பிரச்சனை, சொந்தங்கள்ல பிரச்சனை, அண்ணன் தம்பி கூட பிரச்சனை, ஏதாவது ஒண்ணு இருக்கும் நண்பர்களே. நாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மிஷ்காத் ஓதிட்டு இருந்தோம். அப்ப பாபுல் கபாயர், பெரும்பாவங்களுடைய பாபு வந்துச்சு. அதுல என்ன போட்டிருந்தாங்க, கபாயர் என்றால் என்ன? ஒரு இமாம் என்ன சொன்னாங்க, கபாயர்னா குர்ஆன்ல அல்லாஹ் மென்ஷன் பண்ணிருக்கு, கொலை, கொள்ளை, ஜினா, அதெல்லாம் பெரும்பாவம் சொன்னாங்க. அப்ப இதுல குறிப்பிடத்தக்கது என்ன, ஒரு இமாம் என்ன சொன்னாங்க, ஹுகூகுல் இபாத், நாம் அடியார்கள் செய்யக்கூடிய பாவங்கள், நாம் அடியார்களுடைய மனசை வருத்தப்படுத்துறது, அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய அவங்க கூட சண்டை போடுறது, அதுதான் கபாயிர். ஹுகூகுல்லா, தொழுகாம இருக்கிறது, நோன்பு வைக்காம இருக்கிறது, இதெல்லாம் நண்பர்களே, இதை நான் ஒரு தடவை கேட்டா எல்லாம் நம்ம மன்னிச்சிருவோம். ஆனா ஹுகூகுல் இபாதற்கு, அல்லாஹ்வுடைய அடியார்கள் விஷயத்துல குறை வைப்பதுங்கிறது கபாயிர் அப்படின்னு சொல்லி அதுல போட்டு இருந்துச்சு தஃசீர். அப்ப நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் தஆலா எல்லாருமே என்ன செஞ்சாங்க, நான் அடியார்கள்ட்ட, அல்லாஹ்வுடைய அடியார்கள்ட்ட, நம்மளுடைய சொந்த பந்தங்கள்ட்ட, நம்மளுடைய நெருங்கிய உறவினர்கள்ட்ட நல்லபடியா நடந்துக்கணும், நல்லபடியா அவங்க அவங்க மனசு புண்படாத மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே சொல்லி கொடுத்தாங்க. இஸ்லாம் அப்படிதான் நமக்கு சொல்லி கொடுக்குது. அன்பர்களே, அல்லாஹ் சும்மா வெறும் உங்களுடைய அக்கரிபாக்கிட்ட, உங்களோட சொந்த பந்தங்கள்ட்ட நல்லா நடந்துக்கோங்கன்னு சொல்லல. அல்லாஹ் ரசூல் என்ன பண்ணிருக்காங்க, ஒவ்வொரு உறவா எடுத்து அந்த உறவுல எப்படி நடந்துக்கணும், இந்த உறவு இருக்கு, இந்த தாய் தந்தை உறவுல எப்படி நடந்துக்கிறோம், அண்ணன் தம்பி உறவுல எப்படி நடந்துக்கணும், பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், உங்களுடைய சொந்த பந்தங்கள் மாமா மச்சான் அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், பெரிய தூரத்து சொந்தங்கள் அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் இஸ்லாம் நமக்கு காட்டி கொடுத்திருக்காங்க. முதல்ல நம்ம பார்த்தோம்னா இஸ்லாம் இருக்கிறதுலே அதிகமா வழி கொடுக்கக்கூடியது தாய் தந்தையுடைய சொந்தம், தாய் தந்தைகிட்ட நாம எப்படி பழகணும் அப்படிங்கிறது நண்பர்களே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தாய் தந்தை பார்த்து நீ சீன் கூட சொல்லாத, நீ அவங்கள வலா தன்ஹர்ஹுமா, அவங்கள திட்டாத அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இதுல இருக்கிற எல்லாமே முத்தஃபகுன் அலைஹியான ஹதீஸ் நான் எடுத்துக்கேன். மன் அஹக்கு பி ஹுஸ்னி ஸஹாபதி, நான் இருக்கிறதுலே ரொம்ப நன்றா பழகிறதுக்கு, அதாவது பழகிறதுக்கு யார் ரொம்ப உரிமை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உம்முக்க, உன்னுடைய தன் தாய் அப்படின்னு சொல்றாங்க. சும்மமன், பின்பு யாரு அப்படின்னு கேட்கறாங்க. உம்முக்க, உன்னுடைய தாயை திருப்பி சொல்றாங்க. சும்மமன், திரும்பி யாருன்னு கேட்கறாங்க. உம்முக்க, உன்னுடைய தாய்னு சொல்றாங்க. சும்மமன்னு கேட்கறாங்க. அபாக்க, உன்னுடைய தந்தை அப்படின்னு சொல்றாங்க. சும்மமன் அப்படின்னு கேட்கறாங்க. அதுனாக்க, அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கிறது. சும்மமன் அதுனாக்க, அடுத்து கம்மியா இருக்கிறது, அதை விட கம்மியா இருக்காரு மாமா, அந்த மாதிரி சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ரஹிமா அன்ஃபுஹு ரஹிமா அன்ஃபுஹு ரஹிமா அன்ஃபுஹு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரஹிமா அன்ஃபுஹுனா என்ன, மூக்குல மண்ணு படிய அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அது சும்மா சாதாரணமா ஒரு திட்டுற வார்த்தை. அது சஹாபாக்கெல்லாம் கேட்கறாங்க, ரஹிமா அன்ஃபுஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே, யாருடைய மூக்குல மண்ணுபடிய அப்படின்னு கேட்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் அத்ரக வாலிதைஹி இந்தல் கிபரி அஹதுஹுமா அவ் கிலாஹுமா சும்ம லம் யதுகுலில் ஜன்னத.
எவர் ஒருவர் அவருடைய பெற்றோர்களை பெற்றுக்கொண்டாரோ, இந்த கிபரி வயதான காலத்துல அவங்க வயசானதுக்கு அப்புறம் அவங்க பெற்றோர்கள் உயிரோட இருக்காங்க, அதாவது அந்த பையன் பெருசாயிட்டான், அவங்களுக்கு வயசாயிடுச்சு, அதுக்கப்புறம் அந்த தாய் தந்தையர்கள் இருக்காங்க, ஆனா வந்து இவர் என்ன செய்யல, சோழத்துல நுழையல அப்படின்னா, அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்க, இந்த தாய் தந்தைய நீ ஒழுங்கா பாத்துக்கிட்டாலே உனக்கு சொர்க்கம்பா. அப்ப அவன் தாய் தந்தை இருந்து அவன் சொர்க்கத்துல நுழையலன்னா என்ன அர்த்தம், அவங்க தாய் தந்தை அவன் ஒழுங்கா பாத்துக்கலன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி ஒரு தடவை ஒரு சஹாபி பெண்மணி அவங்க வந்து கேக்குறாங்க, கதிமத் அலைய உம்மி வஹிய முஷ்ரிகத்துன், ஏன் எங்க அம்மா என்கிட்ட வராங்க, அவங்க வந்து ரொம்ப வயசானவங்க, ஏழ்மையானவங்க, அவங்களுக்கு துணை யாரும் இல்லாம வராங்க என்கிட்ட, ஆனா வஹிய முஷ்ரிகத்துன், அவங்க எப்படி இருக்காங்க, ஷிர்க் வைத்தவர்களாக இருக்காங்க. அப்படின்னா நான் வந்து அவங்க கூட அதாவது பழகவா, அவங்களுக்கு வந்து நான் டேக் கேர் பண்ணிக்கவா, நான் அவங்க வயோதிகத்துல நான் அவங்களை பாத்துக்கவான்னு சொல்லி அந்த சஹாபி பெண்மணி வந்து கேக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாம் சிலிஹா, ஆமா அவங்க கூட பழகு, அவங்கள பாத்துக்கோ, அவங்க மௌத்தா போற வரைக்கும் அவங்க கூட இரு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி முத்தஃபகுன் அலைஹியான ஹதீஸ், இன்னல்லாஹ கரஹ அலைக்கும், நிச்சயமாக அல்லாஹ் உங்களின் மீது மக்ரூஹ் ஆக்கி இருக்கிறான், கீல வகால் வ கத்ரத்தி சுஆல் வ இதாஅத்தில் மால். மூணு விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. கீல வகால் அப்படின்னா என்ன, இவன் சொன்னான், அவன் சொன்னான், இங்க இருந்து எனக்கு செய்தி வந்துச்சு, அங்க இருந்து எனக்கு செய்தி வந்துச்சு அப்படின்னு சொல்லி, அதாவது கன்ஃபார்மா தெரியாம இவன் என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லி சொல்றது. அத வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிருக்கான், அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான், கராஹத் ஆக்கியிருக்கான், மக்ரூஹ் ஆக்கியிருக்கான். கத்ரத்தி சுஆல், அதிகமா கேள்வி கேட்கறது, நீ ஏன் இப்படி பண்ண, ஏன் இந்த வீடு நீ இந்த கலர் அடிச்ச, ஏன் இப்படி பண்ணிருக்க கூடாதா, நீ இந்த கடையில போய் வாங்கினேன், இங்க எக்ஸ்ட்ரா இங்க உப்பு பத்தல அப்படின்னு சொல்லி அதிகமா கேள்வி கேட்கறது. இதாஅத்தில் மால், இன்னும் என்னங்க, காசு பணத்தை வீணடிக்கிறது. ஒரு கல்யாணம் வச்சிருக்கான், அந்த கல்யாணத்துல வந்து அப்படி நிறைய அலங்காரங்கள்லாம் பண்ணி அப்படி பெருசா நடத்துறான், வர்றவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, காசை வீணடிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனால வந்து மத்தவங்களுக்கும் பாவம் ஏற்படும். அவங்க பேசுறது தப்பு தான், ஆனா என்ன நடக்குது, அதனால மத்தவங்களுக்கு பாவம் ஏற்படுது, அவங்க வந்து புறம் பேசின இதாகுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிம்பிளா சொல்லிட்டாங்க, மூணு விஷயம். கீழ வகால், இவன் என்ன சொன்னான், அவன் சொன்னான். நாம கீழ வகால் உடனே நம்ம மனசு எங்க போகுது, பெண்கள் இடத்துல போகுது, அவங்கதான் போன்ல வந்து இந்த மாதிரி புறம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அன்பர்களே, புறங்கிறது வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு, பெண்களும் பேசுறாங்க, ஆண்களும் பேசுறாங்க. முக்கியமா மதரசா பிள்ளைகள் வந்து, இந்த பையன் இப்படி பண்ணானாண்டா, கேள்விப்பட்டியா, இந்த பையன் வந்து இப்படி இருந்தானாண்டா, இந்த பையன் இது பண்ணிட்டானாண்டா, அது வேணவே வேணாம். ஏன், நமக்கு அது தேவையில்லை, அதனால நமக்கு பாவம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கும்போது நாம என்ன செய்யணும் நண்பர்களே, அதை விட்டு தவிர்த்துக்கணும். இதுதான் வந்து உறவினர்களை அரவணைக்கிறதுனா ஒரு வகை இருக்கு, அவங்களுக்கு காசு கொடுத்து, அவங்களுக்கு பணம் கொடுத்து, அது ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி அவங்கள பத்தி அவதூறா பேசாம, அவங்க வரும்போது கொஞ்சம் சிரிச்சுட்டு நல்லா பேசிட்டு, சில பேர் இருப்பாங்க, அவங்க வந்து என்ன செய்வாங்க, அவங்க முன்னாடி நல்லா சிரிச்சு பேசிட்டு, அவங்க இங்க இருந்து போன உடனே அவன் பின்னாடி திரும்பி அவனை பத்தி குறை பேசுறது, இவன் இப்ப வந்துட்டு போனானே, இவன் இருக்கானே, சரியான அவன் அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி குறை பேசுறது நண்பர்களே. இதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிச்சிருக்காங்க நண்பர்களே. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தஃபகுன் அலைஹியான ஹதீஸ், மினல் கபாயிரி, பெரிய பாவங்களில் இருந்தும், அதாவது பெரும் பாவங்களில் இருந்தும் இருக்கிறது, ஷத்முர் ரஜுலி வாலிதைஹி, அவருடைய தாய் தந்தையை ஒரு மனிதன் திட்டுவது என்பதாகிறது பெரிய பாவத்தில் இருந்தும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இது வந்து தாய் தந்தை பத்தி. இப்ப பொதுவா உறவினர்கள் இருக்காங்க, மாமா இருக்காங்க, அண்ணன் தம்பி இருக்காங்க, அக்கா தங்கச்சி இருக்காங்க, குப்பிமா பெரியம்மா எல்லாம் இருக்காங்க. இவங்களை பத்தி சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இன்னமின் அபர்ரில் பெர்ரி சிலத்துர் ரஜுலி அஹ்லு வத்து அபிஹி பாத அன் துவல்லி. அப்படின்னா என்ன நண்பர்களே, ஒருவருடைய அப்பா, ஒருவருடைய தந்தை வந்து மரணிச்சுட்டா என்ன செய்யணும் அந்த மனுஷன்,
அவன் அப்பாவுடைய நெருங்கிய சொந்தங்கள், அந்த அப்பாவை நேசிக்கக்கூடிய அந்த தன்னை நேசிக்கக்கூடியவர்களோட என்ன செய்யணும், சிலா செய்யணும். அதாவது அவங்க கூட நெருங்கி பழகணும், அவங்கள அரவணைச்சுக்கணும் அன்பர்களே. இது என்னது, இன்னமின் அபர்ரில் பிரி, நன்மைகளிலும் மிக சிறந்த நன்மை அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மன் அஹப்ப, யார் ஒருவர் விரும்புவாரோ, அன் யபசுத லஹு ஃபீ ரிஸ்கிஹி, அவருடைய ரிஸ்கிலே விஸ்தீர்ணம் ஏற்படணும், அவருடைய ரிஸ்கில என்ன செய்யணும், அபிவிருத்தி ஏற்படணும், பரக்கத்து ஏற்படணும். அப்படின்னா என்ன சொன்னாங்க, ஃபல் யஸில் ரஹிமஹு, அவருடைய சொந்தக்காரங்களை அவர் அரவணைச்சுக்கிட்டோம், அவர் கூட நல்லா பழகட்டும் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க நண்பர்களே. அதே மாதிரி பொதுவா இப்ப ஏன் சொந்த பந்தங்களுக்கு மத்தியில இது ஏற்படுது, ஏன் பொதுவா அவங்களுக்கு மத்தியில சண்டை ஏற்படுது அப்படின்னு பார்த்தா, அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க. ஒண்ணு தைன், கடன். ஒருத்தர் கடன் கேட்கிறாரு, நாம கொடுத்தாலும் பிரச்சனை, கொடுக்கலாம், கொடுத்துட்டு அவர் திரும்பி கொடுக்கலன்னா என்ன ஆகும், அதனால சண்டை வரும். அதே மாதிரி ஒருத்தர் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும், கொடுக்கவே இல்லப்பா அப்படின்னு சொல்லி அவரை பத்தி பேசுவாங்க. அந்த மாதிரி அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க நண்பர்களே. அதே மாதிரி இதுவும் முத்தஃபகுன் அலைஹியான ஹதீஸ். என்ன ஆகுமா, அந்த சொந்த பந்தங்களுடைய சிலா என்பது அரிசுடைய இதுல அரிசில தொங்கிட்டு இருக்குமா, ஒரு கயிறு மாதிரி தொங்கிட்டு இருக்குமா. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, மன் கத்தஅக கதஅனி, யார் உன்னை துண்டித்தாரோ என்னை துண்டித்து விட்டார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப என்ன அர்த்தம் நண்பர்களே, நாம சொந்த பந்தங்களை துண்டிக்கும் போது என்ன ஆகுது, அல்லாஹ் நம்மளை துண்டிச்சிடறான். நம்மளுடைய ரிசுக்க அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுக்கு ரிசுக்களை விஸ்தீர்ணம் வேணும்னா நீங்க உறவை ஆதரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன ஆகும், நம்ம உறவை துண்டிக்கும் போது நம்மளுடைய ரிசுக்கு கட் பண்ணப்படுது. அதே மாதிரி அல்லாஹும் நம்மளை கட் பண்ணிடறான். அல்லாஹ் அவனை பக்கம் நம்மளை நெருக்கிக்காம விட்டுறான் நண்பர்களே. அதனால நாம என்ன செய்யணும், நாம சொந்த பந்தங்கள் கூட சண்டை போடாம முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட இணக்கமா இருக்கணும். அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஆத்தல் மால அலா ஹுப்பிஹி தபில் குர்பா வல் யதாமா வல் மசாகின வப்னி ஸபீல். இதுக்கு நிறைய வழிகளை நம்ம மார்க்கமே ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. உதாரணத்துக்கு ரமதான்ல, அதாவது பக்ரீத்ல என்ன ஆகுது, நம்ம கறி வெட்டுறோம். கறி வெட்டுறதுல ஒரு பகுதியை நீ என்ன செய்ய, உடைய சொந்த பந்தங்களுக்கு நீ என்ன செய்ய, கொடு அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம என்ன செய்யணும், கறி வெட்டுறோம் அப்படின்னா சொந்த பந்தங்களை போய் பார்த்துட்டு அவங்களுக்கு கறி கொடுத்துட்டு வர்றது. அதே மாதிரி ஜகாத்துடைய பணம் நீ ஒரு மனுஷன் ஒரு ஏழைக்கு, யாருன்னே தெரியாத ஒரு ஏழைக்கு கொடுக்கறாரு அப்படின்னா ஒரு நன்மை. ஆனா முதல் ஜகாத்து யாருக்கு முன்னுரிமை, ஒரு மனுஷன் ஜகாத்து கொடுக்கணும்னா முதல் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஜவில் குர்பா, அவங்களுக்கு பக்கத்து, அதாவது சொந்தங்கள். என்னுடைய மாமா அவர் இது இல்லாம இருக்காரு, என்னுடைய இவர் என்னுடைய சொந்தம், இவர் ஏழ்மையா இருக்காரு அப்படின்னா முதல் சொந்தத்துக்கு தான் கொடுக்கணும். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக, அல்லாஹ்வுடைய ஹுப் நேசத்திற்காக நீங்க என்ன பண்ணுங்க, அல்லாஹ்வுக்காண்டி என்ன செய்யுங்க, ஆத்தல் மால பொருளை கொடுங்க, தபில் குர்பா யாருக்கு, சொந்த பந்தங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் வல் யதாமா யதீம்களுக்கு, வல் மசாகின் மிஸ்கீன்களுக்கு, வப்ன ஸபீல். அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான், வபில் வாலிதைனி இஹ்சானா. இங்கேயும் அல்லாஹ் முதல் எதை வைக்கிறான், அவரோட தாய் தந்தையர்களுக்கு நீங்க இஹ்சான் செய்யுங்க. வதில் குர்பா வல் யதாமா வல் மசாகின். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றா, சொந்த பந்தங்களுக்கு நீங்க இஹ்சான் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நண்பர்களே. அதே மாதிரி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பராஅத்துடைய இரவு. பராஅத்துடைய இரவுல அல்லாஹ் ஆடு மேய்க்கிற கூட்டங்கள், அவங்களுடைய தொழிலே ஆடு மேய்க்கிறது தான். அந்த மாதிரி 2 கவுமுகள் இருந்துச்சு குறைஷிகள்ல.
அந்த 2 கவுமருடைய ஆட்டு மந்தைகளுடைய ரோமத்தின் அளவு அல்லாஹ் வந்து நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறான். அத்தனை பேருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். ஆனா அல்லாஹ் வந்து பராத்துடைய இரவுல ஒரு சில பேருடைய பாவங்களை மட்டும் மன்னிக்கிறது இல்லை நண்பர்களே. இதுல யார் அடங்குவா அப்படின்னு பார்த்தா மன் கத்தர் ரஹ்ம, யார் வந்து அவருடைய சொந்த பந்தங்களை துண்டித்தாரோ, யார் வந்து தான் சொந்த பந்தத்தை விட்டுட்டு அவங்கள்ட்ட பேசாம அவங்கள்ட்ட சண்டை போட்டுட்டு தனியா வந்து இருக்காங்களோ அவங்க வந்து இதுல அடங்குவாங்க. பராத்துடைய இரவு அன்னைக்கு கூட அல்லாஹ் நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, மன்னிக்க மாட்டான். அப்ப நாம என்ன செய்யணும்? எப்பயுமே சொந்த பந்தங்களோட ஒற்றுமையா இருக்கணும். இதுக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் காமிச்சிருக்காங்க. ஆமா, இதையும் காமிச்சிருக்காங்க. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகம் வெட்டுவதிலிருந்து பாத்ரூம் போறதுல இருந்து பெரிய பெரிய விஷயங்கள், எப்படி சொந்த பந்தங்களை எடுத்து வாழணும், எப்படி போர் செய்யணும், பெரிய பெரிய விஷயங்கள் எப்படி அல்லாஹ்வை அடையணும், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பர்களே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சஹாபி வந்தார். அந்த சஹாபி வந்து என்ன செய்யறாரு, நான் வந்து என்னுடைய சொந்தக்காரங்கள்ட்ட ரொம்ப நல்லா நடந்துக்கிறேன், நான் அவங்களுக்கு வந்து காசு கொடுக்குறேன், உதவி தேவைன்னா உதவி செய்யறேன், அவங்கள்ட்ட நல்லா தான் பேசுறேன். ஆனா அவங்க என்கிட்ட என்ன செய்யறாங்க, மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறாங்க. எனக்கு வந்து அது சுத்தமா பிடிக்கல. நான் அவங்களை வந்து ஒதுக்கி போயிடவா, நான் அவங்களை கட்டளை செஞ்சிடவா அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ வந்து நீ என்ன செய், நீ வந்து இப்படியே தொடர்ந்து இரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடர்ந்து அவங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி பேச நீ என்ன செய்ய, அவங்களுக்கு நீ நல்லபடியா நடந்துட்டே இரு. அப்ப என்ன ஆயிரும், நீ அவங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி ஆயிரும், நீ வந்து அவங்க மூஞ்சில கறி பூசின மாதிரி ஆயிடும். ஏன் அப்படியாது? ஐயா, நம்ம இவ்வளோ கொடூரமா அவங்களுக்கு நடந்துக்கிறோம், இவ்வளோ அவரை திட்டுறோம், ஏசுறோம், அவரை மரியாதை குறைவா பண்றோம், ஆனா அப்பயும் அவர் நம்மள்ட்ட வந்து பேசிட்டே இருக்காரு, அப்பயும் அவர் வந்து நம்மள்ட்ட நல்ல விதமா நடந்துட்டாரு சே அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிற அளவுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி ஹசன் பஸரி நாமே அவங்களுக்கு வந்து ஒரு உறவினர் இருந்தார். அந்த உறவினருக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க வாரம் வந்து காசு அனுப்புறது. எப்படி இவங்களா போய் அனுப்ப மாட்டாங்க. ஏன், இந்த உறவினருக்கு வந்து அவரை பிடிக்காது, ஹசன் பஸரி நாயத்தை பிடிக்காது. ஹசன் பஸரி நாயகம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வேற ஏதாவது ஒரு மனுஷன் இல்ல ஒரு அவருடைய அடிமைகள், அவருடைய வேலைக்காரர்கள் ரோட்ல போற யாராவது கூப்பிட்டு, இந்த மாதிரி இந்த வீட்டுல இந்த ஆள் உட்காந்து இருப்பாரு, அவர்கிட்ட வந்து போய் ஒரு ஆளு ரோட்ல போற ஆளு உங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்ப இந்த மாதிரி அவங்க தொடர்ந்து வருஷ கணக்குல அந்த மனிதருக்கு வந்து காசு கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரு தடவை ஹசன் பஸரி நாயகத்துல பேசும்போது அந்த மனிதர் சொல்றாரு, இந்த மாதிரி ரோட்ல போறவர் யாருன்னே தெரியாத ஒருத்தர் எனக்கு காசு கொடுக்குறாரு, நீங்க தான் இருக்கிய சுத்தமா காசை கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அவங்க முரீத்மார்கள்லாம் வந்து கேட்கறாங்க, நீங்க தான் காசு கொடுத்தீங்கன்னு சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி ஹசன் பஸரி நாயகம் வந்து சொல்லலாம்ல. அப்ப நாம என்ன செய்யணும், உறவை ஆதரித்து நடந்துக்கணும். ஓகேவா? அதே மாதிரி அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறாங்க, லா தன்சிலு ரஹ்மத்து, ரஹ்மத்தாகிறது இறங்காது அலா கௌமின், ஒரு கூட்டத்தின் மீது ஃபீஹிம் ஆத்திஉர் ரஹ்மி, உறவை துண்டித்த ஒருத்தர் வந்து ஒரு ஊர்ல, ஒரு ஏரியால, ஒரு மதரசால, ஒரு வீட்டுல இருக்கிறாருன்னா அந்த இடம், அதாவது அவருக்கு மட்டும் ரஹ்மத் இறங்காதுன்னா பரவாயில்ல, அவரை சுத்தி இருக்கக்கூடிய வேற யாருக்குமே ரஹ்மத் இறங்காது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க நண்பர்களே. அப்ப நாம மட்டும் இல்ல, நான் ஒரு சண்டை போட்டு இருக்கேன், நான் போய் பேச ட்ரை பண்றேன், அவர் பேச மாட்டேங்கிறாரு, இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், அவர் பேச மாட்டேங்கிறாரு, நம்ம மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசினாலும் அவர் கூட போய் நாம சமாதானம் ஆயிரும் நண்பர்களே. ஏன் நாம சமாதானம் ஆகல, சண்டை போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், வந்து அந்த மொத்த கூட்டத்திற்கும், அந்த கவும் ஃபுல்லாத்துக்கும் வந்து நமக்கு என்ன ரஹ்மத் இறங்காது. அதே மாதிரி ரொம்ப பிரபலமான ஹதீஸ் உங்களுக்கு தெரியும், சில்மன் கதரக வஅஃபு அன்மன் ஸலமக அப்படின்னு என்ன அர்த்தம், யார் உன்னை துண்டித்தாரோ அவரு கூட நீ போய் சேர்ந்துக்கோ, அவர் உன்னை திரும்பி துண்டிச்சுட்டே இருக்காரா, திரும்பி நீ போய் அவர் கூட சேர். வஅஃபு அன்மன் ஸலமக, யார் உனக்கு அநீதி செய்றாங்களோ அவங்களுக்கு நீ திரும்பி உபகாரம் செய் அப்படின்னு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க நண்பர்களே. அப்ப இது எல்லாத்துல இருந்து நமக்கு என்ன தெரியுது, நம்மளுடைய சொந்த பந்தங்களை பேணி, சொந்த பந்தங்கள் கூட எப்பயுமே அவங்க கூட தொடர்புடையே இருக்கணும் அப்படின்னு தெரியுது. முக்கியமா
நம் தரீகத்தில் இருக்கக்கூடிய நாம ஷேഖனா நமக்கு சொல்லி காட்டுவாங்க. ஏமா இப்போ ஒருத்தர் சண்டை போடுறாரு அப்படின்னா அது சண்டை போடுறவங்கள அந்த மனுஷனை பார்க்காதீங்கம்மா, அவங்க இருக்கக்கூடிய மௌலாவை பாருங்க. இந்த சண்டை போடுறவருடைய மனிதன் சூரத்தில் வந்திருப்பவர் யாரும் இல்லை இல்லல்லா அப்படின்னு நீங்க பாருங்க. இது இந்த சூரத்திலயும் அல்லாஹ் தான் வந்து என் கூட சண்டை போடுறான், இந்த சூரத்திலயும் அல்லாஹ் தான் காட்சி அளிக்கிறான் அப்படின்னு பார்த்தா என்ன ஆகும்? ஒண்ணு அல்லாஹ் வந்து அந்த சூரத்தை வந்து தன்னுடைய ரஹ்மத்துடைய தஜல்லி காட்ட ஆரம்பிச்சிருவான், அந்த சூரத்தை அல்லாஹ் அப்படி மாத்திடுவான். ரெண்டாவது என்ன ஆகும்? உங்களுக்கு அந்த கோபம் போயிடும், இவரையே இப்படி சண்டை போறாரு என் கூட அப்படின்னு சொல்லி அந்த கோபம் வந்து என்ன ஆயிடும்? உங்களுக்கு போயிடும். தரீகத்துடைய இது சாராம்சமே அதுதான். மொத்த எல்லா வஸ்துக்கள்லையும் அல்லாஹ் சுரூர் செய்யுது. ஒரு ஒரு சம்பவம் சொல்லி காட்டுவாங்க. ஒரு ஷேக் இருந்தாங்க, அந்த ஷேக்கிட்ட ஒரு முரீத் இருந்தாங்க. அவர் வந்து ஏன் திருப்பி திரும்பி இந்த தக்குவா பாடத்தையும் நடத்திட்டு இருக்கீங்க, திருப்பி திரும்பி அல்லாஹ் தான் இது தாண்டி போலாம்ல, அல்லாஹ் தான் அனைத்து சூரத்துலையும் காட்சி இருக்கிறான், திருப்பி திரும்பி அதே பாடத்தையும் நடத்திட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொன்னோடனே, இது நீ அதுல தரமா இருக்கியா, நீ அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்டோடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. சாப்பாடு வைக்கும் போது என்ன சொல்லிடுவாங்க, அந்த சாப்பாடு வைக்கிறவங்கிட்ட அந்த கரண்டி, சாப்பாடு வைக்கிற கரண்டிக்கு நல்லா மண்டையில ஒன்று போடு அப்படின்றாங்க. அந்த முரீதை வந்து என்ன செய்வாங்க, அந்த அவர் மண்டையில அடிச்ச உடனே அந்த முரீது இருந்து சண்டை போட ஆரம்பிச்சோன்னே, இந்த முரீதை அடிச்சாரே இப்ப நீ அந்த அல்லாஹ்வை பாத்தியா, அல்லாஹ் பார்த்துருந்தா உனக்கு அந்த கோபம் வந்திருக்காது, அந்த இது வந்து வந்திருக்காது. திரும்பி கொஞ்சம் வருஷங்கள் போகும், அதுக்கப்புறம் திரும்பி அடிக்க சொல்லுவாங்க. அப்ப வந்து அவரு திட்டுவாரு, ஆனா எந்திரிச்சு அடிக்க வர மாட்டாரு. திரும்பி 3வது வருஷம் வரும், அப்ப அவர் எதுவுமே பேச மாட்டாரு, அமைதியா இருந்துருவாரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? தரீகத்தில் இருக்கக்கூடிய நாம மத்தவங்க இந்த ஹதீஸ் அவன் ரசூலுல்லாஹ் இருந்தாங்கப்பா நம்மளால இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் சொல்லிட்டு போயிடலாம். நாம என்ன செய்யணும்? தரீகத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஒருத்தர் நம்ம சண்டை போறாரு, ஒருத்தர் நம்மளை வந்து கேவலமா பேசுறாரு, ஒருத்தர் நமக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னா அவங்கள அல்லாஹ்வை பார்க்கணும். இது ஷேഖனா சொல்லி காமிப்பாங்க, ஒரு சர்க்கார் சொல்லி காமிப்பாங்க. வீட்டுல வந்து சண்டை நடக்குது, கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் சண்டை நடக்குது, இல்ல வேற யாருடைய சண்டை நடக்குதுன்னு நீங்க என்ன செய்யணும்? அவங்கள்ட்ட வந்து ஷுகூர் செஞ்சு அவங்கள்ட்ட பேசணும். அவங்கள்ட்ட வந்து நீங்க ஷுகூர் செஞ்சுட்டே இருக்கீங்கம்மா, அவங்க எப்பெல்லாம் பாக்குறீங்களோ அப்பெல்லாம் சூரத்துல காட்சி அளிப்பவன் யாரும் இல்லை இல்லல்லா, இவங்க பேசுறாங்களே, இவங்க பேசுடைய ஆற்றல் அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் இல்லை. இவங்க அந்த சண்டை பொண்ணுங்களை இராதாவை கொடுக்கறது யாரு? அல்லாஹ். அப்ப அப்படி நீங்க ஷுகூர் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மாதிரி அவங்களே வந்து உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்பாங்கம்மா அப்படின்னு வந்து சொல்லி காட்டுவாங்க. அப்ப நாம என்ன செய்யணும்? முக்கியமான விஷயம், நம்மளுடைய பாவங்கள் நம்மளோட நன்மைகளை அடிக்கப்படுற அளவுக்கு. அதே மாதிரி ஒருத்தர் மௌத்தாகிறாரு, உங்களுக்குலாம் அந்த சம்பவம் தெரிஞ்சிருக்கும். ஒருத்தர் மௌத்தாகிறாரு, கியாமத் நாளுக்கு போறாரு. அவர் யாருக்கெல்லாம் அநியாயம் செஞ்சாரோ, யாருக்கெல்லாம் குற்றம் செஞ்சாரோ அவர் சொர்க்கத்துக்கு அவர் நிறைய மூட்டை நிறைய நன்மைகள் எடுத்துட்டு வருவாராம். ஆனா அவர் சொர்க்கத்துக்கு போக யாரும் விட மாட்டான். அந்த குற்றம் செஞ்சவர்கள் வந்து குற்றம் செய்யப்பட்டவர்கள் வந்து விட மாட்டாங்க. இவர் எனக்கு இந்த தூரம் செஞ்சாரு, இவர் எனக்கு இந்த தூரம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி அவரோட நன்மைகள்லாம் காலி ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? இவருடைய பாவத்தை எடுத்து அந்த மனுஷங்களுக்கு கொடுத்துருவாங்க, அந்த சொர்க்கத்தில் நுழைய இருக்கிறவருக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்து அவர் ஒரு மூட்டை நிறைய நன்மையோட வருவார், திரும்பி போகும்போது ஒரு மூட்டை நிறைய பாவத்தோட அவர் நரகத்துக்கு செல்வார் அப்படின்னு சொல்லி ஹதீஸ்ல வருது நண்பர்கள். அப்ப நாம என்ன செய்யணும்? யாருக்கும் துன்பம் செய்யாத மாதிரி, முக்கியமா நம்மளுடைய சொந்த பந்தங்கள் அவங்க கூட நல்லபடி பேசுங்க, அவங்க கூட சண்டை போடாதீங்க. அதே மாதிரி நம்மளுடைய நண்பர்கள் அவங்களும் வந்து நம்மளுடைய இப்போ சிலத்துர் ரஹீம் அப்படின்னா அவங்க உறவை பேணும்னா அதுவும் ஒரு உணவு தான். அந்த உறவை பேணும். ஒரு நண்பர் நம்மள்ட்ட வந்து சண்டை போடுறாரு, ஒருத்தர் நம்ம பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறாருன்னா விட்டுருங்க, திரும்பி சீல் பண்ண பார்த்தாக்க யாரு வந்து என்னை துண்டிச்சுட்டு போறாங்களோ திரும்பி வந்து அவங்க கூட சேர்ந்துக்கணும். அம்மன் மலமக்க அவர் செஞ்ச அநீதியாவே இருக்கட்டும், திரும்பி வந்து அவருக்கு உபகாரம் செய்ய ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. ஆகவே உறவை பேணி வாழ்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தோர் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.